ஹலோ ஹலோ சுகமா. கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி எதுக்கு வறுக்கிறேன்னு பார்த்தா, நம்ம வீட்டில் அவல் வாங்கிட்டு வந்து அது பாட்டுக்கு அது கிடக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். சரி, அந்த அவலை என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சும்போது நான் கண்டுபிடிச்ச புதுவிதமான ஒரு டிஷ் அவல் கேசரி. அவல் கெட்டியாக இருந்தால் கேசரி, கொஞ்சம் குல குலன்னு இருந்தால் அவல் பாயாசம். சரி, அவலை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்த அதே நெய்யில் அவலை வறுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அவலுக்கு 2 கப் தண்ணி, 2-2.5 கப் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பாயாசம் வேணுமா கேசரி வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி அவலை கொட்டி அந்த பொடிச்ச அவலை கொட்டி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் நார்மல் சுகரும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அவலை கொட்டி கலக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம், மனம் தளர விடாமல் கிளறவும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் சர்க்கரைகளை உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும். நான் ஏலக்காயை சர்க்கரையில் போட்டு அரைச்சி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா நான் சூப்பரான அவல் கேசரி பண்ணிட்டேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் மாதிரி தான் இருந்தது, உட்காரை மாதிரியும் இருந்துச்சு. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள்.